விஜய் வந்து வெளியில் நடிப்புமா அதெல்லாம். விஜயோட ஒரிஜினல் கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி, அதெல்லாம் அந்த நீலாம்பரி கேரக்டர் மாதிரி. விஜய் சும்மா இருக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு வாரம் வீட்டுக்குள்ளேயே படுத்துருங்க, வெளியே வராமல் எவனாலும் இருக்க முடியாது. யார் வீட்டுக்கும் போல எங்கேயும் போலன்றது அவர் எதுக்குமா அவனை பிச்சைக்காரன் நம்ம வீட்டுக்கு போகிறது. எவன் பொண்டாட்டிலாம் பத்தினியா அவங்களுக்கு தான் வந்து கடவுள் தெரிவாருன்னு வடிவேல் கூட்டு போவாங்க மலைக்கு பின்னாடி. அந்த மாதிரி தான் விஜய். வடிவேல அப்படியே அரசியல் வடிவேல வந்து விஜய். சார் அவரோட திருக்குறளை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஏமா அவன் ஒரு கேனையா, நீங்க வேற இது ஒரு கேள்வியாக கேட்டு அடுத்த திருக்குறள் என்னன்னு கேட்டீங்க சார். அவரே உருவாக்குனார் சார் டிஎம்கேக்காகன்னு தனியா. நான் ஒரு அதான் அப்போ ஒரு திருவள்ளுவர் ஆக்கிடுமா சொல்லுங்க. வடிவேல் ஆடுவா தெரியுமா, லண்டன்ல கூட்டு போய் விசாரிப்பாங்க போலீஸ் எல்லாம், டேபிள் மேல ஏறி கத்தால கண்ணா ஆடுவாங்க. ஜனநாயகன் அப்படின்றது மறைஞ்சு போற அளவுக்கு அது இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா நீங்க? அதான் சார் காணாம போயிடுச்சு. என்னதான் சார் அது ஜனநாயகம் இன்னும் ஞாபகம் வச்சு நீங்க ஒரு ஆள் தான் பேசுறீங்க. விஜயே மறந்துட்டாப்ல அப்படி ஒரு படத்தில் நடிச்சது. காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்வினி. இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் உமாபதி சார் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்க டைம்ல டிவிகே சைட்ல இருந்து நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த கட்டமா வேலூர்ல கூட்டம் போட போறாங்களா? இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறது? அடுத்து கூட்டம் போட்டு தானமா ஆகணும். அப்படி வீட்டிலே படுத்துருந்தா வேலைக்கு ஆகுமா? வடிவேல் ஒரு படத்தில் படுத்துருப்பானே, இதில் படுத்துருப்பாப்புல, ஊர் மந்தையில் படுத்துருப்பாங்க. வேலை பார்க்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாடான்னு. ஒரு வேலைக்கும் போகாமல் வீட்டில் தின்னுட்டு படுத்துருப்பாப்புல. நீ என்னைய மாதிரி ஒரு 3 நாள் படுத்துருப்பாப்போம் இந்த மரத்துக்கு கீழே. இன்னொருத்தனுக்கு சவால்லாம் விடுவாப்புல. அதை பார்த்துருக்கீங்களா அந்த காமெடி? அதே மாதிரி தான் விஜய். விஜய் சும்மா இருக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் விஜய் மாதிரி இருந்து பாருங்கள், வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியுமா உங்களால்? ஒரு வாரம் வீட்டுக்குள்ளேயே படுத்துருங்க, வெளியே வராமல் எவனாலும் இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் விஜயோட ஸ்பெஷல். அதுதான். அதுக்காக என்றைக்குமே வெளியே வராமல் இருக்க முடியாது இல்லை. என்றைக்காக ஒரு நாளைக்கு வெளியே வந்தானே அதுவும் உங்களுக்கு பொறுக்கலையா? வேலூருக்கு வராரா, அங்கே வரான்னு வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? சார் இல்லை சார், நம்ம அரசியலுக்கு விஜய் வந்ததுக்கு அப்புறமா யார் வீட்டுக்கும் போல எங்கேயும் போலன்றது. அவர் எதுக்குமா அவனை பிச்சைக்காரன் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு? போய் மக்களை போய் சந்திக்கலாம். எதுக்கு போய் சந்திக்கணும்? மக்களை எதுக்குமா சந்திக்கணும்? எதுக்கு மக்களை சந்திக்கணும்? சார் அரசியல் கட்சி அரசியல் கட்சின்னா மக்களை போய் சந்திக்கணும்னு எதா இருக்கா? அவர் தானே சொல்றாரு மக்களை போய் பார்க்குற. மக்களை போய் யாரு பார்க்க போறா? நீங்க 3வது வருஷம் விழாவை பாத்தீங்களா இல்லையா சார்? வீட்டுக்கு வீடு விஜய், நாட்டுக்காக விஜய், வீட்டுக்கு விஜய் போட்டு பேனர் வச்சிருந்தாங்க. இவர் போனாரா வீட்டுக்கு? இவர் போக மாட்டாரு. வீட்டுக்கு உள்ள விஜய் அவன் போட்டோ வச்சுக்கணும். அவன் வீட்டுக்குள்ளே பேனர் வச்சுக்கணும். வீட்டுக்கு விஜய்னு அவன் வீட்டுக்குள்ள வச்சுக்கணும். அதுக்காக சொல்றாப்புல. அதான் சார், அது போகாததுக்கு முன்னாடியே பேனர்லாம் வச்சு ஒவ்வொரு விஜயும் வெளியே வர போறாங்க பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதைத்தான் இது வந்து இருக்கிறவனை கோமாளி ஆக்குறது. புரியுதா உங்களுக்கு? எவன் பொண்டாட்டிலாம் பத்தினியா அவங்களுக்கு தான் வந்து கடவுள் தெரிவாருன்னு வடிவேல் கூட்டு போவாப்புல மலைக்கு பின்னாடி. அந்த மாதிரி தான் விஜய். வடிவேலை அப்படியே அரசியல் வடிவேலு வந்து விஜய். வடிவேலை அப்படியே ஃபாலோ பண்ணுவாப்புல. வடிவேல் என்னென்னலாம் காமெடியில் பண்ணாப்புல அதை ரியல் லைஃப்பில் பண்ணக்கூடிய ஆள் விஜய். ஒருவேளை விஜயோட லைஃப் ஸ்டைலை பார்த்தா வடிவேல் காமெடியை வந்துச்சான்றதும் வடிவேல்கிட்ட கேட்கணும். அதே மாதிரி தான் எல்லாம் வாங்கடான்னு கூப்பிட்டு போய் கடைசியில் எவன் பொண்டாட்டிலாம் பத்தினியா அவனுக்கு மட்டும்தான் கடவுள் தெரிவாருன்னா எல்லாரும் ஆமாம் தெரியுறான்னு சொல்லிடுவாங்க. இதுதான் விஜயோட பாணி. எல்லா வீட்டுக்கு விஜய், நீங்கள் தான் எல்லாமே விஜய், நான் வரணும்னு என்ன இருக்குது, நீங்களே ஒரு விஜய் தான் ஆமாம் அப்படின்னு அவங்க பாட்டுக்கிட்டு சரி. யாரை கோமாளி ஆகுறாங்கன்றது அதுக்கு இருக்கீங்க. அறக்கிறீங்க அரலூசு தற்கொலைகள் அப்படி தான். ஆனால் பாருங்க சார், 1 மாதம் எலெக்ஷனுக்கு 1 மாதம் 2 மாதத்துல விஜய் வந்து அந்த விழாவில் கூட பார்த்தீங்களா, பேப்பர் பார்த்து படிக்கல, டக்குன்னு பேசினாரு, திருக்குறள்லாம் சொன்னார் சார். திருக்குறள் சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயமா? 1ஆம் கிளாஸ் பிள்ளை கூட சொல்லும் 10 திருக்குறள். அடுத்த திருக்குறள் என்னன்னு கேட்டீங்க சார். அவரே உருவாக்குனார் சார் டிஎம்கேக்காகன்னு தனியா. நான் ஒரு அதான் அப்போ ஒரு திருவள்ளுவர் ஆக்கிடுமா சொல்லுங்க. தாடி ஈடி வச்சு கொண்டு போய் எழுத்தாணியை வச்சு குத்த வேண்டி தான் கழுத்தில், விஜய் கழுத்தில். சார் அவரோட திருக்குறளை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஏமா அவன் ஒரு கேனையா, நீங்கள் வேறு இது ஒரு கேள்வியாக கேட்டு கேனத்தனமாக வேலையை பண்ணிக்கிட்டு இருக்க கேள்வியாக கேட்டுட்டு இருக்கீங்க. நான் விஜயை கேனையன்னு சொல்லுவேன். எழுதி கொடுத்தவனை சொல்கிறேன். விஜய்க்கு ஒரு குரல் எழுதி கொடுத்தான்ல அந்த கேனையன்னு சொல்கிறேன். விஜய் நல்ல மனுஷன். விஜய் கையில் எழுத்தாணியை கொடுத்துட வேண்டி தானே மைக்கு போயிலா சார். அது விஜய்க்கா தோனி கூட, ஏன்னா அவர் தானே சார் அந்த தீய சக்தி துய சக்திலாம் சொல்லிட்டு இருப்பாரு. அதே எழுதி கொடுத்தது தானம்மா. அது அந்த தீய சக்தி துய சக்தின்றதை இன்னொரு பையன் எழுதி கொடுத்தது தான். ஒரு டைரக்டர், 3 நாள் டைரக்டர், அவன் படமே இல்லை. இப்போ ஏதோ ஒரு படம் விஜய் வச்சு எடுத்தாப்புல அவர் எழுதி கொடுத்தது தான்.
சார் இந்த 3 வருஷத்துல 2வது வருஷம் முடிஞ்சு 3வது வருஷம் போகும்போது நிறைய யங்ஸ்டர்ஸை வந்து விஜய் வந்து ஈர்த்திருக்காரு, அதுக்கு இழுத்திருக்காரு. முன்னாடி வயசானவங்களை எடுத்துக்கிட்டு இருந்தாரா? எப்போவுமே தற்குறிகளை தானே நம்ம எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. யங்ஸ்டர்ல இருக்கக்கூடிய தற்குறி கும்பலை தான் அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. சார் பொதுவா ஒரு கருத்து இருக்குல்ல சார், சின்ன பசங்கன்னா அரசியலுக்கு போக மாட்டாங்க தெரியாது அப்படின்னு. இப்ப விஜய் அவங்க வந்து அரசியலுக்கெல்லாம் வரலையே, அவங்க விஜயை பார்க்க வராங்க, விஜய் டான்ஸை பார்க்க வராங்க. அவங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியாது. விஜய் பார்க்க வராங்க, விஜய் டான்ஸை பார்க்க வந்துட்டு அவன் பாட்டு போயிடுவான். ஓட்டு போடணும்னா வந்து ஓட்டு போடுவான். கத்துக்கிறாங்கல்ல சார் என்ன நிறைய விஷயம் கத்துக்கிறாங்க? அரசியல்ல என்னென்ன இருக்கு. விஜய் வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு தான் அந்த ஸ்டேஜ்ல கூட என்ன பேசுறாங்க. தெரிஞ்சுக்கிட்டாங்க அரசியலை பற்றி? அரசியல்ல எப்படி போகணும், எப்படி போகணும்னு யார் சொன்னா? இளைஞர்கள் தான் சார் வந்து. என்ன சொல்கிறாங்க இளைஞர்கள்? என்ன சொன்னாங்க? அரசியல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா தான் நான் எது பண்ண முடியும். அப்ப கத்துக்கலன்னு சொல்ல வரீங்களா சார்? யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய நீங்கள் கற்றுக்கிட்டு வரல. என்னம்மா செய்ய போகிறாங்க? இப்போ புரோட்டா கடையில் ஏற்கனவே புரோட்டா போட்டுட்டு இருக்கான். இவன் சாப்பிட போகிறேன், இவன் போய் இப்போ புரோட்டா போடுறது எப்படின்னு கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறான்? வீட்டில் போய் புரோட்டா போட்டுருவான் அவன். தேவையில்லாத 2 புரோட்டாவும் ஒரு ஆப் ஆயில் வாங்கி தின்ட்டு போக வேண்டியதானே. ஏற்கனவே அங்கே தான் இருக்கே, ஏகப்பட்ட புரோட்டா கடை இருக்கும்போது இவங்க ஏன் போய் புரோட்டா போடுறான்? அது மாதிரி என்ன பண்ணுறது? தற்கொலைகளின் தலைவன் தற்கொலைகளுக்கு மெயின்டைன் பண்ணி. இதை விட ஹைலைட்டே அவர் வந்து இறங்கி நானே டான்ஸ் ஆடட்டான்னு கேட்டு டான்ஸ்லாம் ஆடி இருக்கு. அப்புறம் ஊரில் இருக்கவன டான்ஸ் ஆடுவான், அவர் தான் ஆடுவார். அவர் படத்தில் அவர் தானே ஆடுவார். இது அவருக்கே அதை தான் தெரியும். படத்துலயா? படத்தில் அவர் தானே ஆடுறாரு. விஜய் படத்தில் டான்ஸ் சார் அந்த 3ஆம் ஆண்டு விழால அதை தான்மா படத்தில் அவர் தானே ஆடுறாரு. அப்போ அவர் தான் இங்கேயும் ஆடுவார். வேற யார் ஆடுவா? ஆனா பொது இடத்துல விஜய் பேசக்கூட மாட்டாரு, ரொம்ப ஷை டைப்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் நீங்களா எதையா ஒன்று கேள்விப்படுறீங்க. ட்ரம்ப் நல்லவர்ன்றீங்க, மோடி கெட்டவர்ன்றீங்க, விஜய் வந்து சை டைப்புன்றீங்க. விஜய் வந்து வெளியில் நடிப்புமா. அதெல்லாம் விஜயோட ஒரிஜினல் கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி, அதெல்லாம் அந்த நீலாம்பரி கேரக்டர் மாதிரி தான். வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பா பாருங்க 12 வருஷம். அந்த மாதிரியான ஒரு டெரர் கேரக்டர் தான் விஜய். விஜயோட இன்னொரு முகத்தை நீங்கள் பார்க்கணுன்னா வீட்டுக்குள்ளே போய் தான் பார்க்கணும். ஆனால் வீட்டுக்குள்ளே உங்களால் போக முடியாது. அதுதான் விஜயோட கேரக்டர். சார் நீங்க இவ்வளோ நார்மலாக சொல்றீங்க, ஆனா விஜய் ஏன் டான்ஸ் ஆடினார் அதுக்குன்னு ஒரு காரணம் போட்டு அதுக்குன்னு ஒரு ஆன்சர்லாம் கொடுத்துருக்காங்க சார். அவன் ஒரு கட்சி தலைவர் எதுக்குமா குரலி வித்தை காட்டணும்? குரலி வித்தை ரோட்டில் காட்டுவேன், கம்பியில் நடப்பாங்க. திடீர்னு அவனை கூப்பிட்டு சாப்பாடு போடலாம் போட்டோன்னா வீட்டுக்குள்ளே கம்பியை கட்டுங்க மேடம், நீங்கள் போட்ட சோறுக்கு நான் நடந்து காட்டுறேன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தானே இருக்குது. குரலி வித்தை காட்டுற மாதிரி தானே இருக்குது. ஜெயிக்க ஒன்றுமே தெரியல அப்படின்றதுனால டான்ஸ் அது ஒன்று தான் நமக்கு தெரியுன்றதுனால. வடிவேல் ஆடுவா தெரியுமா? லண்டனில் கூட்டு போய் விசாரிப்பாங்க போலீஸ்லாம். டேபிள் மேலே ஏறி கத்தால கண்ணால் ஆடுவாங்க பாருங்க. ட்ரௌசர் போட்டுக்கிட்டு கலையில் முடி மாரி வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு படத்தில் ஆடுவாங்க. அதே தான் சிபிஐலே அப்படி தான் ஆடிருக்காப்புல. அங்கே போய் அவங்க விட்டாங்க போய் தொலை அப்படின்னு. இப்போ இங்கேயும் வந்து அது தெரிஞ்சது அதுதானே. பாடகர் பாடியிருக்காரு, டப்பாங்குத்து பாட்டு நல்லா டான்ஸ் ஆடணுன்னு டப்புன்னு ஆடினேன். வந்து எஸ்.எஸ். சந்திரன் ஒரு படத்தில் என்ன பண்ணாருன்னா, பழைய படம் அது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிங்களா, பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த படத்தில் அதே காமெடி இருக்குது. விஜய் பண்ண அதே அதை பார்த்தா விஜய் பண்ணுறாரு. திடீர்னு பார்த்தா கோவை சரளா வந்து கம்பியில் நடக்கிற பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுறாரு. தெரியாதனமாக பண்ணிட்டு வந்துடுறாரு. அவங்க வீட்டில் மறைச்சி கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. ஃபர்ஸ்ட் நைட்டு எல்லாம் போய் பாலும் பழம்லாம் கொடுக்குற நேரத்தில் எவனோ டோல் அடிச்சிடுவாங்க வெளியே. உடனே அது குத்தாட்டம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அதோட பழக்கம், டோல் அடிக்கிற சத்தம் கேட்டால் அது எங்கே இருந்தாலும் ஆடிடும். புரியுதா? அப்போ அவங்க வீட்டில் கண்டுபிடிச்சிடுவாங்க. ஏன்டா இது வந்து வெளிநாட்டிலேருந்து வந்த பொண்ணுன்னா அப்படின்னு எப்படின்னா கடைசியில் இது கம்பியில் நடக்கிற இந்த கூட்டு வந்து எங்களே ஏமாத்திட்டியான்னு பெரிய பிரச்சனை ஆயிடும். அந்த மாதிரி தான் விஜய் டோலை அடிச்சாங்கன்னா ஆடிடுவாப்புல. அப்போ விஜயும் அந்த மாதிரி அவரோட இயல்பு நிலை. விஜய் கம்பியில் நடக்கிற குரலி வித்தக்காரன் நான் சொல்ல வரல. நீங்கள் எங்கேயா கொண்டு சிக்க வச்சிடாரு. அவர் வந்து டோல் அடித்தா ஆடுவார், அவ்வளோதான். அங்கே அடித்தாங்க ஆடினார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சது தானே பண்ண முடியும். அதனால் அவர் பண்ணாருல தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு சப்போர்ட்டாக நிறைய நாட்டுப்புற கலைஞர்களை ஊக்கப்படுத்துவதற்காக ஆடினாரு. இவர் ஆடினோடனே நாட்டுப்புறலாம் ஊக்கப்படுத்தி அவங்க எல்லாம் டெய்லி 10,000 அப்படிதான் சார் அவரோட தொண்டர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க? அவர் வந்து நாட்டுப்புற கலைஞர்களை ஊக்கப்படுத்துறதுக்காக பண்ணாரு, ஆடினாரு. அதனால தான் ஸ்டேஜில் ஏறி ஆடினாரு. இல்லை அதுதான்மா. இப்போ வந்து அவர் நாட்டுப்புற இப்போ அவர் ஆடின உடனே எல்லா நாட்டுப்புற கலைஞருக்கு போனால் டெய்லி 10,000 20,000 கிடைக்குதுல்ல. அது தெரியுமா? அது உங்களுக்கு அன்றைக்கி அவர் ஆடினார், ஊக்கப்படுத்தினதில் அவன் தெருவுக்கு ஆடி ஏகப்பட்ட காசு சம்பாரிச்சிட்டாங்க. போய் கேட்டால் தான் தெரியும். இன்னொரு பக்கம் அவர் ஜெயிக்க போகிற சந்தோஷத்தில் தான் ஆடி இருக்காரு அப்படின்னு சொல்கிறார். இல்லை அவருக்கு அப்படி தான்மா இருக்கு. அவர் என்ன சந்தோஷத்தில் ஆடினாரா என்ன கரகமோ தெரியல. கொட்டை அடித்தா அந்த சத்தத்தை கேட்டோடனே ஆடி இருக்காரு, அவ்வளோதான். நம்ம பார்வையில் அப்படி தான் தெரியுது. ஏன்னா குரலி வித்தை காட்டுறவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த இது இசை வந்துச்சுன்னா அவங்க ரத்தத்திலே ஊறி போகணும். அந்த சவுண்டு கேட்டோடனே ஆட ஆரம்பிச்சுடுவாங்க. அதே ஒரு கம்பியை கட்டி விட்டிங்கன்னா அதில் ஏறி நடக்கணும் போல் அவனுக்கு தோணும். புரியுது அவங்களுக்கு? ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. இப்போ நார்த் ஈஸ்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாய்க்கறி சாப்பிடுவாங்க சில ஸ்டேட்டில். அது குறிப்பிட்ட சில பேர் தான் சாப்பிடுவாங்க. இப்போ அவன் அங்கேருந்து இங்கே வேலைக்கு வரும்போது இப்போ தெருநாயை பார்த்தோன்னே அவன் ரொம்ப ஆசைப்படுவான். அது மேலே எவ்வளோ கொழுன்னு இருக்குது, நமக்கு எப்படி தூக்கிடலாம் அதை அப்படின்னு. ஸோ ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு ஈர்ப்பு இருக்கும். அதை அவன் மறைக்கலாம்.
ஆனால் மறுக்க முடியாது. அந்த மாதிரி அங்கே கொட்டை அடிச்சிருக்காங்க, விஜய் ஆடி இருக்காப்புல. இது என்ன பெரிய பிரச்சனை? இது தப்பே கிடையாது. ஏன்னா அவருக்கு அரசியல் தெரியாது, பேச தெரியாது. இப்போ சார் பேசியிருக்காரு, அது பேசுதான். அதுக்காக நான் என்ன ஊமை வாயு பேச முடியாதவர் நான் சொன்னேன்? அப்படி இல்லை, பேசியிருக்காப்புல. அது வாய் சும்மா யார் வேணாலும் பேசலாம். இப்போ நீங்களே பேசலையா? இல்லை நான் பேசலையா? அதெல்லாம் பேசலாம். ஆனால் என்ன பேசுகிறோன்னு இருக்குல்ல, அதனால அது தெரியாதனால டான்ஸ் ஆடி காட்டியிருக்காரு. சார் இன்னொரு நியூஸ் வந்துச்சு, விஜய் அவர்கள் இங்கிலீஷ் மீடியாவுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காருன்றது வந்துச்சு. இன்டர்வியூ கொடுத்து அந்த இன்டர்வியூ வெளியே வர்றது பார்த்துருக்கோம். இன்டர்வியூ எடுத்தவர் வந்து இன்னொரு இன்டர்வியூ கொடுக்குறது இங்கே தான் கேள்விப்படுறோம். ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இன்னும் நிறையா கேள்விப்படுவீங்கம்மா. இன்னும் போக போக விஜயை பற்றி நிறையா கேள்விப்படுவீங்க. விஜய் வந்து ஒரு வினோத மனிதன், ஆனால் இன்னும் நிறையா கேள்விப்படுவீங்க. சார் உண்மையிலேயே அவர் கொடுத்துருக்காரா, பேசியிருப்பாரா? ஏன்னா விஜய் இன்டர்வியூலாம் கொடுக்க மாட்டாரு. வாய மூடிட்டா 3/4 மணி நேரம் உட்காந்துருந்துருப்பாரு. ஏதாவது பேசியிருப்பாரு, அவங்களுக்கு கேட்டிருப்பாங்க, என்ன சாப்பிட்டீங்க, என்ன வந்தீங்க, என்ன போனீங்க அப்படின்னு பேசியிருப்பாங்க. ஏதாவது உளறியிருப்பாரு, அவங்களும் கேட்டிருப்பாங்க. சரி விஜயை பார்த்துட்டோம், அந்த மார்க்கெட் பண்ணணும், 4 வீடியோ போடலான்னு அவங்களா பேசி போட்டிருக்காங்க, அவ்வளோதான். விஜய் கொடுத்துருந்தா தான் அதை போட்டிருப்பாங்க. ஒரு பக்கம் இந்த விஷயம்லாம் போனாலும் இன்னொரு பக்கம் ஜனநாயகன் அப்படின்றது மறைஞ்சு போற அளவுக்கு அது இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா நீங்க? அதான் சார் காணாமவே போயிடுச்சு. என்னதான் சார் அது ஜனநாயகம் இன்னும் ஞாபகம் வச்சு நீங்க ஒரு ஆள் தான் பேசுறீங்க. விஜயே மறந்துட்டாப்ல. அப்படி ஒரு படத்தில் நடிச்சது விஜயே பேசவே மாட்டாரு. ஆமா, அவன் மறந்துட்டாருமா, அவ்வளோதான். பேமெண்ட்டை வாங்கிட்டான். ப்ரொடியூசர் இருக்கானா செத்தானான்னு இவருக்கு என்ன கவலை? அவன் காசை கொடுத்துட்டாப்ல. ப்ரொடியூசர் பாவம், அவர் தான் மறந்து குடிக்கிறாரா இல்லையான்றது அதான் கிளைமேக்ஸ். புரியுதா? அவரே மறந்த விஷயத்த நீங்க ஏன் தூக்கிட்டு வரீங்க சார்? இப்போ வருமா வராதா சார்? அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தீபாவளிக்கு முன்னாடி. தீபாவளிக்கு சரி, முன்னாடி கட்டாயம் வரும். நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி.